காலாப்பட்டில் கோவில் சொத்துக்களை மீட்க பொதுமக்கள் ஈசிஆர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு பகுதியில் அனைத்து சமூகத்திற்கும் பொதுவான நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு திருவிழாவில் தேர் முதலில் எந்த வீதியில் கொண்டு செல்வது என்பதில் ஏற்பட்ட மோதல் காரணமாக அன்று முதல் கோவில் பூட்டப்பட்டு இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த கோவிலுக்கு சொந்தமான சுமார் 25 கோடி மதிப்பிலான கோவில் இடங்கள் இருந்தது. இந்த கோவில் இடங்களை நாளுக்கு நாள் ஒரு தரப்பினர் ஆக்கிரமிப்பு செய்து அனுபவித்து அதனை 2-3 கைகள் மாறி நல்ல விலைக்கு வெளியூர் நபர்களுக்கு விற்றுவிட்டனர். இப்படி விற்கப்பட்ட கோவில் இடங்களில் உறுதியான கல்வீடுகள் கட்டப்பட்டு அதற்கு மின்சாரம் வழங்கி இந்து அறநிலைத்துறை அனுமதி அளித்து உதவியது. இந்த கோவில் சொத்துக்கள் ஆக்கிரமிப்புகளை தடுக்க வேண்டி காலாப்பட்டு மீனவர் கிராம பஞ்சாயத்து சார்பில் ஈசப்தன் என்பவர் கடந்த 2022 சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இந்த வழக்கின் தீர்ப்பானது கடந்த 26/7/2023 அன்று நீதியரசர் திரு கங்கா பூர்வாலா தலைமையில் காலாப்பட்டு செங்கழுநீர் அம்மன் தேவஸ்தானம் மற்றும் அதன் உறுப்பு கோவில்களாக உள்ள செல்லியம்மன் கோவில், விநாயகர் கோவில், செங்கேனியம்மன் கோவில், வரதராஜ பெருமாள் கோவில் போன்ற கோவில்களின் பெயரால் உள்ள பொது சொத்துக்களில் அரசு விதிகளுக்கு புறம்பாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க புதுச்சேரி இந்து சமய அறநிலைத்துறைக்கு உத்தரவிடப்பட்டது. இந்த தீர்ப்பு வந்து 2 ஆண்டுகாலம் ஆகியும் இதுவரை அதிகாரிகள் யாரும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதியாக இருந்து வந்தனர். இந்நிலையில் தற்போது செங்கழுநீர் அம்மன் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான வேறொரு இடத்தில் இந்து சமய அறநிலைத்துறை 1986 வெளியிடப்பட்ட அரசிதழின் பக்கம் எண் 841 குறிப்பிடப்பட்டுள்ள 20 காலாப்பட்டு வருவாய் கிராமத்தின் வடக்கு பகுதியில் உள்ள சர்வே எண் 237/2 மற்றும் 15 முதல் 20 வரையில் உள்ள இடங்களில் தனிநபர்கள் சிலர் கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டியும் தங்களின் வருவாயை பெருக்கும் நோக்குடன் இல்லாத கோவில்களை எழுப்பி குடமுழுக்கு விழா நடத்த இந்து சமய அறநிலைத்துறை மேற்பார்வையில் உள்ள செங்கழுநீர் அம்மன் கோவில் பெயரால் அரசியல் தலைவர்கள், தனியார் நிறுவனங்கள், பொதுமக்கள் என பலரிடம் குடமுழுக்கு விழா நடத்துவதற்கான பணம் வசூலிக்கப்பட்டு தனிநபர்கள் அறங்காவல் குழு அமைத்தும் செயல்பட்டு வருகின்றனர் என கடந்த வாரம் பஞ்சாயத்து சார்பில் காவல்துறையின் உயர் அதிகாரிகளிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கையும் இல்லாததால் நேற்று 22ஆம் தேதி மாலை மீனவர் கிராம பஞ்சாயத்து அவசர பொதுக்கூட்டம் தலைவர் மு. சந்திரன் தலைமையில் நடந்தது. அப்போது கோவில் சொத்துக்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டி நாளை காலை ஈசிஆர் மறியல் போராட்டம் நடத்துவது என முடிவு செய்து தண்டோரா மூலம் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று 23ஆம் தேதி காலை 9 மணியளவில் திரளான பொதுமக்கள் ஜெயா தியேட்டர் அருகே ஈசிஆர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காலாப்பட்டு உதவி ஆய்வாளர் திரு குமார் தலைமையிலான போலீசார் போராட்டம் நடத்தியவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பொதுமக்கள் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் அல்லது மாவட்ட ஆட்சியர் வரவேண்டும் என கோரிக்கை வைத்தனர். சிறிது நேரம் உழவர்கரை தாசில்தார் திரு செந்தில்குமார் மற்றும் கிழக்கு பகுதி கண்காணிப்பாளர் திருமதி சுருதி, இன்ஸ்பெக்டர் தனசேகரன் ஆகியோர் வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இன்று மாலை 4 மணிக்கு சப் கலெக்டர் அலுவலகத்தில் கோவில் சொத்துக்கள் நீதிமன்ற உத்தரவு குறித்து பேசி ஒரு முடிவு எடுப்பதாக கூறியதன் பேரில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.